ஸோ மக்களே, தமிழ் மக்களே, தயவு செய்து திராவிட கூட்டத்தையோ இந்த பிராமணர்கள் தம்புரான்கள் இவங்களெல்லாம் நீங்கள் குத்தம் சொல்லிட்டு இருக்கல ஒரு பிரயோஜனம் இல்லை. சரியா? வேடனை நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்களா, அதே தப்பு தான். இப்போ ஏன்னா வேடனுக்கு வந்த அந்த சுய அறிவு உங்களுக்கு என்ன வரல, அதான் பிரச்சனை. வேடன் மாதிரியே உங்களுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, உள்ளுக்கு ஒரு அறிவு இருக்குது உங்களுக்கு. அதை தானாகவே சிந்திச்சிங்கன்னு சொன்னால் அதில் நீங்களும் அவங்கள விட பெரிய ஆட்களாக வர முடியும். முக்கியமாக மற்றவன்கிட்ட போயிட்டு படித்து வேலை செஞ்சு அடிமையாக இருக்கிறத விட்டுட்டு உங்களோட பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை செஞ்சு 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களோட சொந்த தொழிலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இயற்கையாகவே அது வந்திருக்கும். அதை கேவலமாக பார்க்காங்க. கேவலமாக பார்த்து அது சொல்கிறதுல கேவலம்னு நினச்சி கொண்டு நீங்கள் போயிட்டு ஐடிஐ படிக்கிறதும் அதை படிக்கிறதும் அது படிச்சுட்டா எனக்கு கௌரவம் கிடைச்சிருன்ட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பொருளாதாரம் தான், காசு இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஜாதியும் மேலே போகும், உங்களோட நிலை மேலே வரும், நீங்கள் சொல்கிறதையும் கேட்பான் எவன் வேணாலும். அதனால் இந்த ஜாதியை அழிக்க போகிறேன்னு, ஜாதியை ஒழிக்க போகிறேன்னு, எங்களோட ஜாதியை எல்லோரும் மரியாதை கொடுங்கன்னு நீங்கள் கத்திகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் எப்படி உன்னை முட்டாளாக்கி பெரிய ஆளானானோ, பிராமணனும் தம்புரானும் நீங்கள் சொல்கிற ஆட்களெல்லாம், நீ அவனை முட்டாளாக்கி நீ சுயமாக சிந்திச்சு நானும் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன்றதை செஞ்சு காட்டு. அதுதான் ஒரே வழி இதில் மாற்றுறதுக்கு. அதுக்கு சுய சிந்தனை வரணும். உனக்கு அடிமைத்தனத்துலேருந்து நீ வெளியே வரணும். இந்த சினிமா பைத்தியங்கள் மாதிரி இருந்தீங்கன்னா நீ அடிமையாக தான் இருப்பேன். திராவிடம் உன்னை திரும்பவும் படிக்கிறேன் பகுத்தறிவாளி நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு உன்னை அடிமையாக தான் இன்னும் வச்சிருக்கு. அது நீ உணராத வரைக்கும் பிரச்சனை தான். அவனு சொல்கிறான்னா நீ அதை ரிசர்ச் பண்ணணும். அதை கரெக்டாக ரிசர்ச் பண்ணி உண்ட சுய சிந்தனை வெளியே வரணும். ஓகே, சினிமாவை பார்த்து மயங்காத, சாராயத்தை குடித்து சாகாத, சுயமாக சிந்தி, படிப்புக்கு கீழே அடிமையாகாத, படித்து வேலை கிடைச்சா இனாஃப், அதுதான் வாழ்க்கை. அப்போ அதோட முடிஞ்சிடும். படித்து வேலை எடுத்து அமெரிக்காவுக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அடிமை வாழ்க்கை தான் உனக்கு. அதை விட்டுட்டு படிக்க வேணாம்னு சொல்ல, படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் செய், உன்னோட சொந்த தொழிலே செய். அது மூலமாக அமெரிக்காவுக்கு வா, அமெரிக்காவில் 10 பேருக்கு வேலையை கொடு, இல்லை 100 பேருக்கு வேலையை கொடு, அப்புறம் ஊருக்கு போயிட்டு 10,000 பேருக்கு வேலையை கொடு. அப்போ உன்னோட சமுதாயம் நீ எல்லாமே ஒரு அந்தஸ்தை வருவீங்க. முக்கியமாக தமிழர்கள் அதை செஞ்சால் தான் நம்ம தேசிய இனத்தை எங்களால் காப்பாற்ற முடியும். நாங்கள் அடிமைப்பட்டு திரும்பவும் சுய சிந்தனை இல்லாமல் தமிழர்கள் இருந்தால், ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது, அதனால தான் அந்த உலக கட்டி ஆழ்ந்த நாங்கள். ஸோ நீங்கள் அதை திரும்ப கொண்டு வந்தால் தான் தமிழர்கள் திரும்ப வெற்றி பாதையை நோக்கி போகலாம். அதுக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் முதலாளிகளாக மாறணும், தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது நம்ம.